உன்னதராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மரணத்தை சாகடித்து சாத்தானின் தலையை நித்தியத்திற்கும் நசுக்கி போட்டுவிட்டு உயிரோடு எழுந்து உலகம் முடியும் மட்டும் ஏன் நித்தியத்திற்கும் நம்மோடு இருக்கிற நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை இரவும் பகலும் நாம் தேடுவோம். நம்முடைய தேவன் உயிருள்ள ஒரு தெய்வம். அவருடைய சமூகத்தை தேடும் போதெல்லாம் அவர் அற்புதமான ஒரு அடையாளங்களை நமக்கு வெளிப்படுத்த, அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய தொடுதலினால் நம்மை அவர் நிரப்புவார். நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மேலான காரியத்தை தேவன் நமது வாழ்விலே செய்வார். இப்படிதான் மகாபாரத்தோடு கூட ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறியாதவர்களாய், நம்ப முடியாதவர்களாய், பல குழப்பமான மனநிலையில் எம்மாவூருக்கு போய் கொண்டிருந்த அந்த சீஷர்களோடு கூட உயிர்த்த ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இடைப்பட்டார். அந்த சத்தியத்தை இப்பொழுது ஆவியானவர் நமக்கு விளக்கி காட்ட நாம் அதை பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கியிருக்கும்படி உள்ளே போனார். ஆமாம் அன்பானவர்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எம்மாவூருக்கு போகும் 2 சீஷர்களோடு கூட அவர் இணைந்து கொண்டார். உயிர்த்த ஆண்டவருடைய இயேசுவை அவர்களால் காண முடியவில்லை. இன்றைக்கும் அப்படிதான். காரணம் என்ன? லூக்கா 24:16 பாருங்கள். அவர்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. அதாவது நமது கண்களிலே பாவம் இருக்கிறது, மாம்சீகம் இருக்கிறது, உலகம் இருக்கிறது, சுயம் இருக்கிறது, இச்சை இருக்கிறது. அவைகளாம் நம்முடைய கண்களில் இருக்க மட்டும் இந்த பரிசுத்த ஆவியான தேவன் நம்மோடு உலாவுவார். நம்மால் அதை காணவே முடியாது. அப்படிதான் அன்றைக்கு அவர்களுடைய நிலைமை. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு மோசே முதற்கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளின் வேத வாக்கியங்களை அவர்களுக்கு நினைவுபடுத்தி, கிறிஸ்து பாடுபடவும் உயிரோடு எழுந்திருக்க வேண்டியதை நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு போனார். அந்த எம்மாவூர் வந்தது, அவர்கள் அவரை வருந்தி கேட்கிறார்கள், ஐயா எங்களோடு தங்கியிருக்க வாரும், எங்களோடு தங்கியிருக்க வாரும் என்று வருந்தி கேட்கிறார்கள். இப்படி தான் இன்றைக்கும் உயிரோடு நம்மோடு இருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவை நாம் முழு பாரத்தோடு முழு இருதயத்தோடு வருந்தி ஜெபிக்க வேண்டும். தாகத்தோடு அவர் சமூகத்தை தேட வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் தாகத்தோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். தாகத்தோடு நம்முடைய தகப்பனுடைய கரங்களை நாம் தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு ஒரு நல்ல படிப்பினை. ஆகவே அவர்கள் வருந்தி அழைத்ததனால அவர்களோடு அன்றைக்கு தங்கியிருக்க அவர்கள் வீட்டுக்குள்ளே அவர் சென்றார். என்ன ஆச்சரியம்! அந்த வீட்டுக்குள்ளே சென்றவுடனே அங்கு சாப்பிடுவதற்கான எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, இயேசு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். என்ன ஆச்சரியம்! அவருடைய பாவ கண்கள் மறைந்து ஆவிக்குரிய கண்கள் திறந்து விட்டது. அவர்கள் உயிருள்ள அந்த ஆவியான கர்த்தராகிய இயேசுவை அவர்கள் கண்டு கொண்டார்கள். என் அன்பான தேவ ஜனங்களை, எத்தனை அற்புதம் என்று பார்த்தீர்களா? இதில் ஒரு செய்தி உங்களுக்கும் நமக்கும் இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நாம் தான் விருந்து வைப்போம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய வீட்டுக்கு வருவார் என்றால் அவர்தான் நமக்கு விருந்து வைப்பார். எத்தனை மகத்துவம் அல்லவா! மனித வாழ்வே நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நாம் விருந்து வைப்போம். அதுதான் மனித முறைமை. ஆனால் தெய்வம் நம்முடைய வீட்டுக்கு வரும்போது அவர்தான் நமக்கு விருந்து வைப்பார். என்றால் அவர் நித்திய தெய்வமாய் மாத்திரமல்ல, அவர் நித்திய தகப்பனும் நித்திய தாயுமாய் இருக்கிறார்.
தன்னுடைய பிள்ளைகளை அநேக ஆசீர்வாதங்களோடு நம்ம வீட்டுக்கு அவர் வருகிறார். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, வருந்தி ஆண்டவர் சமூகத்தை தேடுங்கள், தாகத்தோடு தேடுங்கள். ஒரு தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை அடம்பிடித்து, அப்பா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தே தீரணும் என்று அடம்பிடிப்பது போல நாம் அடம் பிடிக்க வேண்டும், ஆவிக்குரிய அடம் பிடிக்க வேண்டும். நம் ஆண்டவரை வருந்தி நம்முடைய வீடுகளுக்கு அழைக்க வேண்டும். அதற்காக அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய வீட்டுக்கு வரும்பொழுது அவர்தான் நமக்கு விருந்து வைப்பார். அப்பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். எனக்குரிய 47 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாலிபனாக இருந்தபோது ஆலயத்தில் நடந்த திருவிருந்தில் அந்த அப்பத்தை உயர்த்தி காட்டி, அந்த இயேசுவின் ரத்தம் என்னும் அந்த பாத்திரத்தை உயர்த்தி காட்டி ஜெபிக்கும்போது தான் என்னுடைய வாலிப வயதில் கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். என் வாழ்க்கையே மாறியது, என் எதிர்காலமே மாறியது, என்னுடைய நடை உடை பவனையெல்லாம் மாறியது. அது ஜீவனுள்ள தேவனுடைய அந்த தொடுதல் என்னுடைய தலைமுறைகளை மாற்றியது. ஆண்டவராக இயேசு என்னும் உன்னத நாமத்தை எடுத்துக்கொண்டு 40 வருஷங்கள் கத்தோலிக்க சபையில் உலகமெங்கும் தமிழ் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நான் வேதத்தை போதித்து 150 மடங்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கையில் வேதத்தை எடுக்கும் ஒரு விசேஷித்த ஊழியத்தை செய்யும் ஊழியக்காரனாக என்னை தேவன் பயன்படுத்தினார். நூற்றுக்கணக்கான குருமார்கள், அநேக பிஷப்மார்கள் அவ்வளோ அன்போடு கூட என்னை ஏற்றுக்கொண்டு, இவை எல்லாமே தேவனுடைய திட்டம்தான். ஆகவே அன்பானவர்களே, அவருடைய திருவிருந்த ஆராதனை என் கண்களை திறந்தது. என்னோடு ஆண்டவர் இடைப்பட்டார், என் வாழ்க்கையை மாற்றி போட்டார். இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தை எல்லோருக்கும் அறிவி, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி என்னை அன்றைக்கு ஆண்டவர் தொட்டு இன்ற வரைக்கும் உலகமெங்கும் இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரனாக மாற்றினார். இன்றைக்கு எல்லா சபைகளுக்குள்ளும் நான் போகாத சபைகளே இல்லை. என்னை தேவன் ஆவியின் பலத்தினால எல்லா சபைகளிலும், எல்லா பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலும், எல்லா தேவ தாசர்கள் ஐக்கியத்திலும், எல்லா சபைகளுக்குள்ளும் இயேசுவின் சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரனாக தேவன் எங்களை இன்றைக்கு நிலைநிறுத்தியிருக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, அவருடைய உடல் என்னும் அந்த திருவிருந்தில், அவருடைய ரத்தம் என்னும் அந்த திருவிருந்தில் பங்கேற்றப்போ தான் என் கண்கள் திறந்தது. எத்தனை மகிமை! இன்றைக்கு உங்களுடைய கண்களையும் திறக்க இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆகவே வருந்தி கர்த்தராக இயேசுவை கூப்பிடுங்கள். அவர் விருந்து வைக்க உங்கள் வாழ்க்கையில் வருவார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, சத்தியமானவரே, நித்தியமானவரே, மகத்துவமானவரே, நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே, எங்களுடைய பாவ கண்களால் உம்மை காண முடியாமல் அலைகிறோம். ஆனால் இரக்கமுள்ள கர்த்தர் உம்முடைய உடல் எனும் அப்பத்தை எங்களுக்கு கொடுக்கும்போது, உம்முடைய பாவ மன்னிப்பான இரத்தத்தை எங்களுக்கு தரும்போது, எங்களுடைய அறிவு கண்களை திறக்கிறீர், எங்கள் ஆத்தும கண்களை திறக்கிறீர், எங்களுடைய தலைமுறைகளை மாற்றுகிறீர், எங்கள் சரித்திரத்தை நீர் மாற்றுகிறீர். என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளின் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் நிச்சயம் உண்டாக போகிறது. அவர்கள் எல்லோரும் அறிவு கண்களை திறந்து இந்தியாவில் 140 கோடி மக்களும் மெய்யான தெய்வமாம் கர்த்தராக இயேசுவை அறிகிற அறிவடைய, ஒவ்வொரு வீடுகளும் துதி வீடாய் ஜெப வீடுகளாய் மாற, சாத்தானுடைய கூட்டங்களை இயேசுவின் நாமத்தினால மிதித்து போட, எண்ண முடியாத கோடியான மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள, ஆண்டவரே எல்லோரும் நீர் உமக்காக எழுப்போம். உம்மை மகிமைப்படுத்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.